அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண வரம் தரும் பங்குனி உத்திரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் மாதத்தில் நிறைவான மாதமாகவும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் பங்குனி மாதம் விளங்குகிறது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்தரமாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனி மாதம் சிறப்பாக இருக்கிறது. நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்தான் பங்குனி உத்திரமாகும். 12 கைகளை கொண்டு பக்தர்களை காப்பவர் தமிழ் கடவுளான நம் பரம்பொருள் முருகப்பெருமான் என்பதால் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு திருநாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்தில் பங்குனி உத்திரம் மிக விசேஷமாகவே பார்க்கப்படுகிறது. பங்குனியில் எத்தனையோ விழாக்கள் வந்தாலும் பங்குனி உத்திரம் மிக சிறப்பு வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ராமன் சீதை, முருகன் தெய்வ யானை, கிருஷ்ணர் ராதை, ரங்கநாதர் ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு திருமணம் நடத்தப்படுகிறது பங்குனி உத்திரத்தில் திருநாளில்தான். அதனால் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம், கல்யாண சுந்தர விரதம் என்றும் பெயர். அதோடு மகாலட்சுமி தேவி சுவாமி ஐயப்பன் அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான் என மிக கௌரவமாக சொல்லப்படுகிறது. பங்குனி உத்திர விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம். பங்குனி உத்திரத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நீராடியதுமே விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். பகலில் ஒரு வேளை மட்டுமே உண்ண வேண்டும். வயதானவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால் பழம் போன்றவற்றை உண்ணலாம். பங்குனி உத்திரத்தன்று கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை கண்டிப்பாக படிக்க வேண்டும். வேலை உள்ளவர்கள் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம். இதன் மூலம் நமது மனமானது இறைவனோடு நினைத்த வண்ணம் இருக்கும். அதனால் மனம் செம்மை அடையும். நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகில் முருகன் கோயில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோயிலுக்கும் நீங்கள் தாராளமாக செல்லலாம். பங்குனி உத்திர திருமண விரதமானது திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்குனி உத்திர விரதம் இருந்து இறை வழிபாட்டால் நிச்சயம் விரைவில் திருமணம் கைகூடும். மேலும் சிறப்பான நல்லதொரு வரன் கைகூடி வரும். திருமணமான தம்பதியினர் இருவரும் உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி நேர்ந்தால் பங்குனி உத்திர விரதம் இருப்பதன் மூலம் அந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவி இருவரும் நீண்ட ஆயுளோடு அன்பில் திளைத்திருக்க பங்குனி உத்திர விரதம் மிக சிறப்பாக உதவுகிறது. பங்குனி உத்திர நாளில் நம்மால் முடிந்த உதவியை வயதானவர்களுக்கு செய்வதன் மூலம் பெரியவர்களின் பரிபூர்ண ஆசியில் நம்மை வாழ வைக்கும். கலைமகள் பிரம்மாவை அடைந்த நாள் பங்குனி உத்திரம் என்பதால் இந்த நாளில் குழந்தைகள் ஆலயம் சென்று வணங்குவதன் மூலம் கல்வியும் சிறப்பையும் பெறுவார்கள். கல்வியும் செல்வமும் செறுவதன் மூலம் சிறந்த தொழில் அதிபர்களாகவும் சிறந்த வேலையும் பெற முடியும். உத்தியோக உயர்வு, கல்வியின் மேன்மை என அனைத்தும் யோகமும் கிடைப்பதுடன் சொந்தங்களின் அரசாணையும் அமைந்து குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக சிறப்பு மிக்க நாளில் விரதம் இருந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். பங்குனி மாதத்தில் பூமி மீன ராசியில் நிற்க சந்திரன் உத்திர நட்சத்திரத்தோடு கன்னியில் நிற்கும் வேளையில் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. திருமணம் தடைப்படுபவர்கள் இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும். பக்தர்கள் வேண்டும் வரங்களை தந்தருளும் தெய்வங்கள் தான் தேவர்கள். பலரும் இங்கு பங்குனி உத்திர நாளில்தான் வழிபட்டு வரம் பெற்றுள்ளனர். விஷ்ணுவின் திருமார்பில் திருமகள் இடம் பிடித்தது இந்த விரதத்தை கடைபிடித்துதான். தேவர்களின் தலைவனான இந்திரனும் இந்த விரதத்தை மேற்கொண்டு இந்திராணியை கரம் பிடித்திருக்கிறார். பிரம்மன் சரஸ்வதியை தன் நாவில் குடிகொண்டிருக்கிறார். அடுத்ததாக சந்திரன் 27 அழகு வாய்ந்த நட்சத்திர பெண்மணிகளை மனம் முடித்ததும் கூட இந்த விரதத்தை மேற்கொண்டுதான். இந்த விரதத்திற்கு கடைபிடித்தவர்களும் அதனால் பலன் அடைந்தவர்களும் எண்ணில் அடங்காதவர்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்பம் தரும் இனிய விரதம் இந்த பங்குனி உத்திர விரதம். பங்குனி உத்திர விரதத்திற்கு பல கதைகள் உண்டு. அவற்றில் பார்வதி விரதம் சிவபெருமானை மணானாக அடைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு முறை சாபம் காரணமாக தக்கன் என்பவனுக்கு மகளாக பிறந்தால் உமாதேவி. தாட்சாயன் என்ற பெயருடன் சிறிய வயது முதலே சிவனின் மீது விருப்பம் கொண்ட அன்னை தவம் இருந்து சிவனை மணந்து கொண்டார்கள்.
ஆனால் தக்கன் சிவபெருமானுக்கு மரியாதை வழங்கவில்லை. அவருக்கு சேர வேண்டிய அவர் பாகத்தை கூட கொடுக்காமல் மற்ற தேவர்கள் முனிவர்களை அழைத்து யாகம் செய்தார். இதனால் வெகுண்டெழுந்த தாட்சாயினியாக குண்டத்தில் விழுந்து அந்த யாகத்தை பலனற்றதாக மாற்றினார்கள். தக்கனுக்கு மகனாக பிறந்த காரணத்தினால் ஏற்பட்ட களங்கத்தை போக்கிக் கொள்வதற்காக பார்வதி என்ற பெயருடன் மலையரசன் இமவான் மகளாக தோன்றினாள். காஞ்சிபுரத்தில் கம்பை ஆற்றில் மணாளன் சிவலிங்கம் பிடித்து வழிபட்டார்கள். திடீர் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது. ஆற்று நீரால் மணல் லிங்கம் சிதைந்து விடுமே என்று அந்த லிங்கத்தை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார்கள். பார்வதியின் அன்பை பார்த்து வியந்த பரமேஸ்வரன் சிவலிங்கத்தில் வெளிப்பட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த நாளே பங்குனி உத்திர சிறப்பு நாளாகும். பங்குனி உத்திரத்தன்று சிவாலயங்களில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.